வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். இந்த வாரம் ஜோதிட சவால் நிகழ்ச்சியில வழக்கம் போல நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேந்தர் டிவி கோடான கோடி இருக்கும். இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றாரு பார்ப்போம். வணக்கம். நம்ம கடந்த வாரங்களில் பேசியிருந்தோம் சார், இந்த 2 வகையான நோய் பரவிட்டு வருது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ சென்னையிலையுமே காய்ச்சல் பரவிட்டு இருக்கு வேகமா அப்படின்னே சொல்லலாம். இது பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக 6 வயசுலேருந்து 11 வயசு, அதெல்லாம் 16 வயசு இந்த பசங்களுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த 16 வயசில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கேர்ஃபுல்லாக இருங்க. தொத்து ரொம்ப பரவுற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு மழை பெஞ்சதுன்னா பயங்கரமாக பரவும். கொஞ்சம் இந்த 2 மாதம் வரைக்கும், அதாவது அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய பரவுறோம். டக்குன்னு அதிகமாக பரவுறதுனால அந்த நோயோட பிரச்சனைகள் அதிகமாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உணவு வழிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவுக்கு அதுக்கு தகுந்த வழிகள் எடுக்கிறது நல்லா இருக்கணும். இல்லைன்னா ப்ளீடிங்கு, பிளட்டு, அது இல்லாமல் இடுப்பு வலி, தொண்டையில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறது, அது இல்லாமல் கழுத்து வலி இருக்கிறது, சடனாக தலை பாரமாக இருக்குதுன்னு நினச்சா உடனே டாக்டர்கிட்ட காட்டுங்க. தலை பாரம் இருந்தாவே, சளியோ இல்லை தலை பாரமாக இருந்தாவே உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கான ரெடி பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது பெருசாச்சுன்னா உயிருக்கு ஆபத்தான நோயாயிடும். இப்போ சுகாதாரம் அதுக்கான மேன்மைப்படுத்துறது நல்ல வலு பண்ணி செயல் பண்ணிடும். இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்க நல்லது. மழையில் ரொம்ப நனையாதீங்க. அது இல்லாமல் நிறைய எங்கன்னா குட்டை நிறைய இந்த இடத்துல தண்ணி தேங்குது, அங்கே கொசு இருக்குது, அதெல்லாம் இருக்க இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது போனால் வீடை சுத்தமாக்க. நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறேன், வீடை நிறைய சுத்தமாக்கி அந்த வீட்டில் நோய் வராத அளவுக்கு நம்ம தாங்கிக்கிறது நல்லது. ஒரு நோயை எப்படி தடுக்கணுமோ அதுக்கான வழிமுறை பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வேப்பிலை சாறு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்துக்கு. அது இல்லாமல் கொய்யாப்பழம் அந்த இலை அதோட சாறு நல்லாயிருக்கும். இந்த பப்பையாவோட சாறு, இந்த பசங்க இந்த பப்பையா நிறைய கொடுங்க, ஸ்ட்ரென்த் பண்ணுங்க உடம்ப. சூப்பு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய கொடுக்கறது நல்லது. அப்படி கொடுத்தா எதிர்ப்பு நோய், ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், உடம்பை எதிர்ப்பு ஆக்கிறதுக்கான வழி பண்ணிக்கோங்க. நிறைய உணவுகள் சாப்பிட்றதுக்கான இது. அது இல்லாமல் நிலவேம்பு, இந்த நிலவேம்பு கொஞ்சம் கொதிக்க வச்சு நீங்கள் அப்பப்போ டெய்லி கொடுத்தாவே எதிர்ப்பு சக்தி வந்துடும். நிலவேம்பு நம்ம கொடுக்கறது நல்லது. அந்த மாதிரி சில கிருமிகள் இந்த பூச்சினால் வரதோ இல்லை கிருமினால் வைரல்னால் வரதோ நிலவேம்பு காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதனால் இப்போ பர்டிகுலராக நிலவேம்பை ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டா கூட நல்ல வழி வரும். நான் அதுக்குன்னு சொல்ல பர்டிகுலராக நிறைய காய்கறிகள் இருக்குது, காய்கறி உணவுகள் எடுங்க. ஸ்ட்ரென்த்து, அது இல்லாமல் ஹீமோக்ளோபின், விட்டமின் டி கம்மியாக இருக்க பசங்களுக்கெல்லாம் டக்குன்னு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப குழப்பமாயிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணுங்கள். இந்த 2 மந்த்ஸை எப்படி நம்ம கடக்கிறது படம் வீடை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்ததாக இந்த லடாக் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். அங்கே லடாக் முழுவதுமே பார்க்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போ சார் இந்த பதட்டம் தீரும்? கொஞ்சம் லே லடாக்கில் போராட்டங்கள் வரும். அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் முதல்ல அந்த யூனியன் டெரிட்டரியாக இருந்தது, இப்போ இந்தியனோட வழியில் இருக்குது, நல்ல ஒரு வழியாக வந்திருக்கிறதுனால அங்கே இருக்க மக்கள் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப 6வது நிலையாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க அவங்க தன்னோட நிலைக்கு போராடுறாங்க. அவங்களுக்கு அந்த மாநிலத்தோட அந்தஸ்து கேட்குறாங்க. அது இல்லாமல் அந்த மாநிலத்தோட வழியில் நல்ல வேலைகள், வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள், அது இல்லாமல் அங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இந்த போராட்டம் வலுவடைகிற மாதிரி தெரியுது. அந்த போராட்டத்துக்கான வழிமுறைகள் நம்ம செய்கிறது நல்லது. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து அதுக்கான வழிமுறைகள் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ அவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் 1.5 மாத காலத்தில் அவங்களுக்கு வழிகளும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது கொஞ்சம் போராட்டங்கள் வலுவடைஞ்சு அதுக்கப்புறமா குறைஞ்சிரும். சில ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. இது இல்லாமல் இதே மாதிரியாக இன்னொரு மாநிலத்திலும் நார்த்தில் ஒரு இடத்துல மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டு அதுக்கான சில வன்முறைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா குறைஞ்சிரும். அந்த நிலைகள் இருக்குது. 2 மாநிலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் முக்கியமாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஒரு வழியை பண்ணி கொடுக்குன்றதை சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகத்தையே அவர் தான் காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துட்ருக்காரு. என்னதான் சார் அவர் நினச்சிட்டு இருக்காரு? நம்ம இதை பற்றி பேசியே ஆகணும் கண்டிப்பாக. அதாவது
இவரோட பதில், இவரோட செயல், இவரோட வழிகள், ஏன்னா அவருக்கு பணம் தேவையில்லை, அவரே இயற்கையான ஒரு பணக்காரர் தான். இருந்தாலும் அவரோட செயலெலாம் பார்க்க சொல்ல உயர்ந்த பரிசாக இருக்கக்கூடிய நோபல் பரிசு எதிர்பார்க்குற மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வழி பண்ணி நோபல் பரிசுன்றது பலவிதமான சோதனைகள், பலவிதமான வழிகள், பலவிதமான செயல்கள் உட்பட்டது. பல வழிகள் நமக்கு ஏற்பட்டு அந்த வழிகளோட நோக்கங்கள் உண்மையாக இருந்து அந்த நோக்கத்தோட மூலயமா கொடுக்கறது அந்த நோபல் பரிசு. இவரோட செயலுக்கோ இவரோட வழிக்கோ உலகத்தையே எல்லா நாடையும் கண்ட்ரோல் பண்ணும், எல்லா நாடையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், எல்லா நாடும் அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எடுத்துன்னு வர்றார். இது இல்லாமல் அவங்களுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்கள், அவங்கள வழியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இதை செயலில் இறங்கியிருக்காங்க. இது இங்கே இல்லை, உலக நாடுகள் அனைத்தும் இதோட அமெரிக்கா ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்துன்னு இருக்குது. ஆனால் இது பலன் கொடுக்காது. வலிமையான ஆட்சி செயல் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா 10 வருஷ காலத்தில் அமெரிக்கா ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இங்கே ரஷ்யா பெரிய வலுவாயின்னு வந்துன்னு இருக்குது. ஸோ உலக அளவில் ரஷ்யா பெரிய அளவாயினா உலக அளவில் ரஷ்யாவுக்கு ஒரு மதிப்பும் இந்தியன் ஒரு இதுக்கு ஒரு பெரிய மாற்றமும் ஏற்பட போகுது. ஸோ இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சியில் பெரிய வழி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு மிகப்பெரிய பரிசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பரிசு இவர் நோக்கத்துக்கு வழி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்கிறார். இவர் அந்த நோக்கத்தோடு போகிறார். அந்த நோக்கம் இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டு சரியான ஒரு பாலிசி வழிமுறையாக இல்லாமல் புது புது பாலிசிகள் எடுத்துன்னு வர்றதுனால அந்த கவர்மெண்ட்டில் பெரிய ப்ராப்ளங்கள் ஏறும். இப்போது அந்த டாலர்கள் மதிப்பு வழிகள் ஏற்பட்டு அந்த டாலர்கள் ஏறலாம். ஆனால் அதே அந்த டாலர் இன்னும் கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும். அதோட வீக்னஸ் வரும். அது இல்லாமல் தொழில் இல்லாமல் ஆகிடும். வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் ஆகிடுவாங்க. ஒன்று நெக்ஸ்ட் இயர் 2026ஆம் ஆண்டில் பெரிய ஒரு வீழ்ச்சி அமெரிக்காவில் காத்திருக்கு. அதனால் ஷேர்ஸ்லாம் சில அடிப்படும். ஆனால் அவங்க வீழ்ச்சினால் ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த கண்ட்ரிக்கு எக்கனாமிக் அடிப்பட போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இவரோட செயல்முறைகள் இவருக்கே வழக்குகள் அந்த வழக்கு மூலிமா பிரச்சனையாகி அந்த ப்ராப்ளத்தினால மாட்டின்னு தவிக்க போகிறார். அந்த நிலை ஏற்படுறதை நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். H1B விசாவினுடைய விலை கூட உயர்த்தப்பட்டிருக்குது சார். இதை பார்க்கும்போது நம்ம வேலை வாய்ப்புக்காக யூஎஸ்ஏக்கு போய் இவ்வளோ காசு கொடுத்து அதுவும் யூஎஸ்ஏக்கு போய் நம்ம சம்பாதிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா சார்? அது இதே இப்போ நம்ம யூஎஸ்ஏவோட கம்பேர் பண்ணும்போது இதை விட ஜெர்மன் பெட்டராக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுது. இப்போ ஜெர்மன் இந்த யூஎஸ்ஏக்கு இணையாக நம்ம ஜெர்மனுக்கு போனாலும் சம்பாதிக்க முடியுமா சார்? அதாவது மக்களோட ஜனத்தொகை அதிகமாகிடும், இந்தியர்கள் அங்கே அதிகமாகிடுவாங்க. இந்தியர்கள் தான் ஃப்யூச்சரில் அமெரிக்காவை ஆளுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடப்போகுதுன்ற ஒரு பயத்தில் இவரோட செயல்கள் அப்படி இருக்குது. அதனால தான் அதிகமான விலை கொடுத்து அதிகமான ஆட்கள் வரணும். அதிகமான H1B விசா 88 லட்ச ரூபா கொடுத்து போகிற அளவுக்கு பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் ஒரு மிகப்பெரிய அளவு ஏற்றிருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க பண்ணது ஒரு தப்பான விஷயம். இதனால் நிறைய அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அதுவும் பர்டிகுலராக அடுத்த மாதம் 10ஆம் மாதத்தில் இந்த ஐடி ஃபீல்டில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குது. அந்த வீழ்ச்சியில் மிகப்பெரிய குழப்பங்கள். இவங்களோட டெவலப்மெண்ட் என்னென்னா ஏஐ வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்கு மனிதன் வேணும். ஸோ ஆட்கள் இல்லாமல் எதுவும் அதை பண்ண முடியாது. சில மாற்றங்கள் மட்டும் எடுத்துன்னு வர முடியுமே தவிர முக்கியமான மாற்றங்களோ முக்கியமான வழியோ ஆள் இல்லாமல் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இவங்க பண்ணக்கூடிய காரியம் தப்பு. அது இல்லாமல் நமக்கு நல்ல வழி கிடைக்குது. ஜெர்மனில் ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் ஃப்ரான்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணிவிடுவான். லண்டனில் இப்போ நிறைய ஓப்பன் பண்ணிவிடுவான். விசா வழி பண்ணிவிடுவான். அது இல்லாமல் கனடாவில் மிகப்பெரிய அளவில் ஓப்பன் பண்ணுறான் ஃப்ரீயாக. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. சொல்ல மக்கள் படிக்கிறதுக்கு போகலாம், நிறைய ஏர்னிங் பண்ணுறதுக்கு போகலாம். ஏன்னா அமெரிக்காவோட அதிகமான வேல்யூ லண்டனில் இருக்குது. அது இல்லாமல் யூரோப்பில் அதிகமான வேல்யூ மணி. ஸோ அங்கே ஒரு டீசன்சி, ஒரு வழி, கரெக்டான செயலை எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோதான். மற்றது அவங்களோட இது கிடையாது. அங்கே அந்த கண்ட்ரிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வழிமுறையாக போனால் கண்டிப்பாக நம்ம படிக்கிற பசங்க நல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு இது கிடைக்கும், வேலை கிடைக்கும், நாலேஜில் பெரிய அளவில் கிடைக்கும். அமெரிக்காவோட ஜெர்மன் ஒரு பெரிய நாலேஜ் உள்ளவங்க. அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அப்படி நமக்கு அவங்க முன்கூட்டி வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இந்தியாவோட நட்புரிமை, ஒரு முக்கிய நட்புரிமை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நட்புரிமை ஏற்படுத்துறது ஒரு நல்ல வழியாக இருக்குன்றதை சொல்கிறார். இது மூலிமா மக்கள் நிறைய பயனடைகிறோம். ஒரு பெரிய நாலேஜ் நமக்கு கிடைக்க போகுது, ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறார். ஓகே சார். இப்போ அடுத்ததாக நேயர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். இலங்கை அரசியலில் மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். கண்டிப்பாக இந்த இப்போ இருக்க அதிபர் வலுக்கொண்டு செயல் பண்ணி நல்ல முறை பண்ணுறார்.
ஸோ வழியாக இருக்குது. அதனால் அவரால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அது கஷ்டப்பட்டு, ஏன்னா கவர்மெண்ட் கடனில் இருக்குது, எக்கனாமிக் பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது. அப்படி இருந்து கூட அந்த கவர்மெண்ட்டை ஒரு சைலண்ட்டான வழிமுறையை எடுத்துன்னு போகிறது ஒரு வேலையாக இருக்குது. ஆனால் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிபரோட வழியில். ஆனால் இவரே வலு பெற்றால் இவரே இருப்பார். இவருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது, இவரே நல்ல செயலாக இருக்குது. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். அடுத்ததாக வந்து நம்ம 2 வாரங்களுக்கு ஒரு தடவை பார்ப்போம் சார் நிலவரம், அதாவது ஷேர் மார்க்கெட் நிலவரம் பார்ப்போம் சார். ஸோ இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? முக்கியமாக நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் பேலன்ஸ்லாம் போகுது. அது பர்டிகுலராக இந்த 3 மாதமாக ரொம்ப பேலன்ஸ் இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட அமெரிக்காவோட வழிகள், அவங்க போட்டிருக்கிற சட்டங்களில் பேலன்ஸ் ஆகுது. ஸோ ஒரு பேலன்ஸ்லாம் அதனால் அவங்க போட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வெள்ளி ரொம்ப ஏறுது. இந்த கோல்டு வெள்ளியை தைரியமாக நம்பலாம். இப்போ 140 ரூபா வந்துச்சு, 150 ரூபா வந்துடும், 175 ரூபா வெள்ளி வந்துடும். 175 ரூபாய்க்கு வெளியே வரப்போ தைரியமாக நீங்கள் எடுங்க. அது இல்லாமல் 12,000 ரூபா, இன்றைக்கி வந்து 11,700 நம்ம இருக்குது. ஸோ கோல்டு 24 கேரட் 12,000 ரூபா கிராஸ் ஆகும். 12,000 கிராஸ் ஆகிறதுக்கான நிலமை இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் ஸ்லாக் ஆகும், ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஏறிடும். அது இல்லாமல் எப்போ விழும் கோல்டுனா டிசம்பர் மாதம். ஸோ டிசம்பர் மாதம் கண்டிப்பாக கோல்டு கீழே விழும், அதுவும் வெள்ளியும் விழுந்து திரும்பி எழுந்துக்கும். ஆனால் அந்த மாதிரி நிலமை இருக்குது. இப்போது நீங்கள் தைரியமாக நம்பியிருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் அடுத்த மாதம் ஷேர், ஸோ கோல்டோட வேரியேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறப்போ அடுத்த மாதம் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப நம்ப வேணாம். அடுத்த வருஷம் பாதி, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்லாக் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் அங்கே க்ரியேட் ஆகுது. அதனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து சூப்பராக இருக்கும், நல்ல வழி, டே பை டே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ நல்ல ஷேர் மார்க்கெட் வரும். சில ஏற்றுமதி இறக்குமதியால் ப்ராப்ளங்கள் வரதுனால அந்த ஷேர்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணது கோல்டு அண்ட் சில்வர் தான் பெஸ்ட் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே சார். ஸோ அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி சார். இந்த வாரத்தில் நடக்க போகிற 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்ன சார்? கண்டிப்பாக இந்த வாரத்தில் இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சொல்கிறோம். மழை, மிகப்பெரிய மழை காற்று இருக்குது. எதிர்பார்க்காத வெள்ளம் போல் வரும், அதுவும் தண்ணி நிறையா இருக்கும். சென்னையில் நைட்டில் 2-3 நாளைக்கு தொடர்ச்சியாக ஒரு மழை ஏற்பட்டு அதுக்கான வழி வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மலை பிரதேசம், அதாவது கோயம்புத்தூர், குன்னூர், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல், 2வது வந்து வயநாடு, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பர்டிகுலராக வயநாடு, இந்த கோயம்புத்தூர், இந்த ஏரியாவில் கொஞ்சம் மழைகள் வரலாம். அதிகமாக வந்துன்னா சேலம், கோயம்புத்தூரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அதிகமான மழைகள் ஏற்படுத்தாங்க. அங்கே மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். 3வது இந்த நோய், இந்த நோயில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்குது, மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். சில இடத்துல ரொம்ப மருத்துவங்கள் தேவைன்ற ஒரு நிலைமைக்கு வீட்லேயே வந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மக்கள் சுகாதார நிலைய நாடி அதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 3வது ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், அதை பார்க்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததான் நம்ம ஆன்மீக கேள்விக்கு போயிடலாம் சார். நம்ம ஏற்கனவே என்னதான் வந்து நவராத்திரியோனுடைய சிறப்புகள் பற்றி பார்த்திருந்தாலும் இந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே வந்து குலசேகரன் பட்டினத்துக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சார். ஸோ அந்த சிறப்புகள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். குலசேகரப்பட்டினம் போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊரில் இந்த குலசேகரப்பட்டினம் ஒன்று. அதுவும் அங்கேருந்து இருக்கக்கூடிய அம்பாள், அந்த அம்பாளோட இது வந்து திருவேணி சமூகமும் அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு இது. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப அருமையான அம்பாள். அதுவும் சிவன் பார்வதி 2 பேர் ஒன்றா இருப்பாங்க. எந்த ஒரு கோயிலும் இருக்காது. சிவன் பார்வதி ஒரு ரூபத்தோடு வச்சு அதுக்கப்புறம் அம்பாளோட வழிபாடாக வச்சுருக்கக்கூடிய இடம், அது சொதையாக இருக்கக்கூடியது. அது இல்லாமல் அங்கே சுயமாக வந்திருக்கக்கூடிய லிங்கம், அந்த லிங்கத்தோட அது ஒரு கல் வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கத்தில் அமைக்க அந்த கோயிலை சுற்றி 8 காளி கோயில் இருக்குது. அந்த 8 காளி கோயிலுக்கும் ஆதி காலத்தில் வந்து ஒரு புராண கதைகள் உண்டு. ஒவ்வொரு காளி கோயிலுக்கும் ஒவ்வொரு புராண கதைகள் அந்த குலசேகரப்பட்டினத்தில் உண்டு. 300 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த ஏரியா சுற்றி சில ஆட்களுக்கான வழிகள், அதாவது வெளிநாட்டிலேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ இல்லை முஸ்லீம்ஸோ அவங்க வந்திருக்கு. ஏன்னா
அந்த மரக்காயர் சொல்லுவாங்க, கேரளாவிலேருந்து வரக்கூடிய முஸ்லீம்ஸ்லாம் மரக்காயர் சொல்லுவாங்க. இந்த மரக்காயர்லாம் வந்து அங்கே தங்கி இதுவாக இருந்தது. அங்கே இப்போ அவங்க டெவலப் ஆகிட்டாங்க பெரிய வழியாக. அப்போ இருக்க காலத்தில் அவங்க வந்த காலத்தில் 300-350 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ராவல் வந்த காலத்தில் நோய்கள் பரவிடுச்சு. சில நோய்கள் பரவி எல்லாருக்கும் வந்து நோய் வந்து ஏற்பட்டு இது தீர்க்க முடியாத ஒரு நிலைகள் ஏற்பட்டு, அதுதான் இப்போது இந்த மழையில் இப்போ சொல்லின்னு இருக்கோம். அந்த நோய்கள் தீர்க்கப்பட்டு அந்த நோய்களுக்கு விட கிடைக்காங்கிறப்போ இந்த தெய்வத்தை வேண்டுறப்போ இந்த தெய்வத்தோட பலன் அங்கே கிடச்சிருக்கு. அதனால தான் அங்கே தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது. அந்த தெய்வ சக்தி அதிகமான பலன் இருக்கிறனால தான் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முழுதுமே அந்த ஏரியாவில் வந்து அந்த தெய்வத்தை 10 நாள் கொண்டாடுவாங்க. அது இல்லாமல் அது காலங்காலமாக வழிபட ஆரம்பிச்சு. அந்த காலங்காலமாக கிட்டப்போ தசரா வழிமுறையாக ஏற்படையாச்சு. அந்த தசரா வழிமுறையாக ஏற்படப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வேடம் அணிந்து ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்களும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த வழியாக இருக்கக்கூடியவங்க வேடம் அணிந்து வந்து தெய்வ வழியாக வேடம் அணிந்து வந்து அந்த நேர்த்திக்கடனை செய்கிறப்போ அவங்க வீட்டுக்கு அந்த நோய்கள் வராமல் தடுக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை, அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் போகுது அப்படின்ற ஒரு நிலையும் அங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த நிலை இன்றைக்கும் காலங்காலமாக அவங்க செஞ்சுன்னு வராங்க. நாட்டில் எப்படி தசரா கொண்டாடுறாங்களோ அதோடு அதிகமான அளவு அதிகமான வழிபாடு நடக்கக்கூடிய இடம் இந்த குலசேகரப்பட்டினம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தெய்வத்தை போய் பார்க்குறப்பவே உடம்பு சிலிர்க்கும். அது தெய்வ சக்தி அங்கே இருக்குது. அந்த தெய்வ சக்தியே பலமாக இருக்கிறதுனால தான் அந்த உடம்பு சிலிர்க்கக்கூடிய தன்மை வருது. அந்த உடல் ஆத்மாவுக்கு செயல் பண்ணுறது முதல் சிலிர்ப்பு ஏற்படும், அதுக்கப்புறமா ஒளி ரூபமாகும். ஸோ அந்த சிலிர்ப்பு ஏற்பட்டாவே கண்டிப்பாக தெய்வ பலம் இருக்குன்றது அர்த்தம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இன்னொரு நேயர் கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். என்ன அப்படின்னா, என்னால் வந்து நேர்த்தி கடனை வந்து செலுத்த முடியலை, தொடர்ந்து தடையாகவே இருக்குது, இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு நேர்த்திக்கடன் நம்ம நேர்ந்துறப்போ அந்த நேர்த்திக்கடனோட வலிமை இருக்கணும் மனசு. அப்படி அந்த மனசு வலிமை இல்லாமல் சில சமயத்தில் நேர்த்திக்கடன் நினைக்கிறப்பவே நமக்கு வழி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நேர்த்திக்கடன் நம்ம செய்யலப்போ அந்த மன வலிமை குறைஞ்சிடும். மன வலிமை நம்ம எதுவும் செய்யலை, ஏதோ தப்பு, அப்பயே நம்ம அந்த காரிய தடைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். எந்த ஜாதக நீதியும் பார்க்க வேணாம். மனசு தான் வலிமை. மனக்கொண்ட எண்ணங்கள் புரிதானுக்கு மனத்தோட வலிமை பெற்றால் எல்லா வழியும் பண்ண முடியும். அப்போ அந்த மன வலிமை வந்து வீக்காகிறதுக்கு காரணமே நம்ம பண்ணக்கூடிய நேர்த்திக்கடன்கள் சரியாக செய்யலைன்னா வீக் ஆகிடும். அப்போ மனசு வந்து டிப்ரெஸ் ஆகிடும், மைண்ட் வேவரிங் வந்துடும். ஸோ ஒரு செயல் இல்லாமல் செயல்கூடிய நிலைமை ஏற்படும். அது வந்து நம்ம அந்த பார்த்து செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அப்போ நம்ம அதை பார்த்து செய்யணும். அப்போது கண்டிப்பாக நேர்த்திக்கடன்ன்றது வேண்டிக்கிறப்போ யோசிங்க, ஒரு செயல் பண்ணுறப்போ யோசிங்க, இது நம்ம செய்ய முடியுமா அப்படின்றத நினச்சி பாருங்கள். அப்படி முடியாத காரியத்தினால வெற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா பொதுவான வழிமுறையாக ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் காயினை கட்டி வச்சாவே போதும். அதுவே ஒரு நேர்த்திக்கடன் ஆகிடும். அதை எடுத்து போய் இறைவனுக்கு போட்டால் போதும். இல்லை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி என்ன நீங்கள் நினைக்கிறியோ அதை செயல். அப்படி நான் நினச்சிட்டேன், நான் செய்யணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அதை பூர்த்தி பண்ணுறது உங்கள் அது வேறு ஒன்றும் இல்லை. இது தெய்வத்தோட வழியோ இல்லை தெய்வத்தினால குற்றமாகிறது எந்த ஒரு கணக்கு வரப்போதில்லை. ஆனால் தான் மனவலிமை நம்ம மனசு அதை குன்றிக்கிறதா காரணம். அதை வலுமலிமையாக எடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்லுங்கள். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி தான் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே சார். ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். கொடான குறிச்சல் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.